என்னங்கடா இது 3 தினர் நமக்கு லாபம். சலாம் போலும். பழச பாருங்க எப்படி இருக்குன்னு. சொதப்பி வீட்டு எல்லாமே இன்னைக்கு சிக்கன் ஹனி கிரேவி. பாவம் மேடம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. விசிட்டிங் விசாவில் வந்தால் பஹ்ரைனில் லைசன்ஸ் போட முடியுமா? வணக்கம் திரிவேந்தர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் நேற்று வந்து பிரேக் பேடு மாற்றணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க கேரேஜுக்கு தான் வந்திருக்கேன். காலையில் கொண்டு ஸ்கூல் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் மேடம் ஃபோன் அடித்து தலை பார்த்து வந்திருக்கேன்னாங்க. அந்த ஜாமான் எடுத்துக்கொண்டு கிச்சனில் வச்சு திரும்பிட்டு ரூமுக்கு போனால் திரும்பி மறுபடியும் மேடம் ஃபோன் அடிச்சு மேடத்தோட ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு படிக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து பேக்கை வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டுங்க. திரும்பி அதை கொண்டு ஸ்கூலில் கொடுத்தேன். கரெக்டாக ஓனர் ஃபோன் அடித்து காசு 40 தினார் அனுப்பிவிட்டார். நேற்று 39 தினார் 5 ரூபா டோட்டல் சொன்னோம். 40 தினார் காசு அனுப்பிவிட்டு 5 ரூபா இன்றைக்கி நமக்கு கூட அனுப்பிவிட்டார். வாங்க இப்போ கேரேஜில் தான் நிற்கிறேன், வாங்க போயிட்டு இன்றைக்கான வீடியோ அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு பாருங்கள். வண்டிக்கு வந்து ஃபுல்லாக இப்போ தூக்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டோம் திரிவேந்தர் அவங்க வந்து ஜாக்கி வச்சு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க போயிட்டு அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பிரேக் பேடு வந்து வாங்கிட்டு வந்துடும். ஓனர் தான் காசு அனுப்பி விட்டாரு. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இங்கே தான் பக்கத்துலேயே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வாங்குறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டு வாங்க பிரேக் பேட் வாங்கிட்டு வந்தோம். திஸ் ஒன் ஃப்ரெண்ட் பிரேக் பேட். இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிரேக் பேடு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அவர்கிட்ட வண்டி கார்டு கொடுத்து வண்டியோட ஓனர்ஷிப் கார்டை கொடுத்து பிரேக் பேடு வேணுங்கிற ஒரு 45 தினார் சொன்னார். என்னங்கடா இது, நேற்று தான் விசாரிச்சுட்டு போனால் 31 தினார் 5 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் தான் சொன்னார், நான் ஃப்ரெண்டு பேக் ரெண்டுத்துக்கு சேர்த்து சொன்னாரா. நான் சொன்னேன் இல்லை எனக்கு பேக் வேணாம், ஒன்லி ஃப்ரெண்டு மட்டும் தான் வேணும்னு சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம கேட்டதுக்கு எவ்வளோ சொன்னாங்க, 31 தினார் 5 ரூபா. இன்றைக்கி வாங்கினது நமக்கு டிஸ்கவுண்ட் போய் எவ்வளோ தருவா கொடுத்தாங்க, 28 தினார் 5 ரூபா. நேற்று 31 தினார் 5 ரூபா சொன்னாங்க. நமக்கு திரட்ட எவ்வளோ லாபம், 2 தினார் 3 தினாருங்க, 29 30 31. ஆமாங்க 3 தினர் நமக்கு லாபம். இது வந்து நம்ம தெரிஞ்சு எடுக்கலை. இது கொடுத்தா கொடுப்பேன், இல்லைன்னா நானே வச்சுப்பேன், இல்லை வண்டிக்கு பெட்ரோல் போட்டு விடுவேன் சொல்கிறேன் 3 தினார். ஆனால் நேற்று வந்து நம்ம கேட்டது நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் 31 தினார் 5 ரூபா தான் சொன்னாங்கன்ட்டு நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து டிஸ்கவுண்ட்டு போக 28 தினார் 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 31 தினார் 5 ரூபாயில் நமக்கு 3 தினார் இன்றைக்கி நமக்கு லாபம் ஆகிட்டு. வண்டிக்கு வந்து 8 தினார் சொன்னாங்க. வண்டியில் வந்து ஏதாச்சும் பண்ணி அது 1 தினார் 1.5 தினார் எப்படியும் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் குறைச்சிடுவேன். நடக்கட்டும், என்ன நடக்குன்னு பார்க்கணும். வண்டியை போட்டு கைட்டிக்கிட்டு இருக்காங்க, கடப்பட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். याद में मुल्क गया कभी आएगा? अभी ब्रेक बेड अच्छा नहीं, क्लास हो गया, खत्म हो गया ना, खत्म है, थोड़ा साउंड आएगा. இந்த பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு ஓடும். ஆனால் இவர் சாக்கை வச்சுக்கிட்டு நம்ம மாற்றினா தான் விழாக்கு சலாம் போலும். நம்ம ஓனர் போகிற சாக்கை வச்சு நம்ம மாற்றிக்கிட்டா தான் நமக்கு நல்லது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டா மாற்றணும்னு சொல்லி அவர் மாற்றலை. அவர் போகிறாங்கிறதுனால நான் சொன்னதுனால ஓகேன்னுட்டார். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம போய்ட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நம்ம தான் நீங்கள் காசு செலவு பண்ண போகிறது அவர் தான். ஆனால் எந்த ஃபால்ட் ஆனாலும் நம்ம தான் நடு ரோட்டில் நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடப்போம். அதனால தான் இவரை வச்சு இன்றைக்கி மாற்ற போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ அடிக்கிறாங்களா, இதில் இவ்வளோ அடிக்கே தேவையில்லைங்க. அதுக்கு தாங்க இங்கே 2 த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு இதை த்ரெட்டு போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். இவ்வளோ அடிக்கே தேவையில்லை. இருந்தாலும் அவங்க வேலையை சிம்பிளாக போட்டு மறையை போட்டு திருவணுமேங்கிறதுக்காக சிம்பிளாக போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. எப்படியே அடித்து எத்தா ரைட்டு பார்த்து பண்ண நடக்குதுன்ட்டு. நம்ம வாங்கிட்டு வந்த புது பிரேக் பேடை பாருங்கள் எந்த அளவுக்கு இது எப்படி இருக்குன்னுட்டு. இது எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ மொத்தத்துக்கு. பழசை பாருங்கள், இந்த இருக்கு வரும் பழசு, இந்த பழசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழசு எவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குது, புதுசு எவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள 2 ட்ரம்மு வந்து கைட்டிட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து பாலிஷ் போடுற மிஷின் வந்து இவங்ககிட்ட கிடையாது. இவங்க வெளியில் கொண்டு பாலிஷ் போட்டு இந்த எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பெரிய வண்டிக்கு இவங்ககிட்ட தான் மாட்டேன். அதனால தான் இவங்ககிட்டே கொண்டாந்து விட்டுட்டு சரி மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாலிஷ் பண்ண வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி ஒரு 1/2 மணி நேரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. திரும்பி எடுத்து வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி வந்து மேடம் வந்து ஸ்கூல் ட்ரிப்பை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சின்ன பொண்ணுங்களாம் நம்ம எப்போதும் அழைக்கிற மாதிரி போயிட்டு நம்ம அழைச்சிக்க வேண்டியது. ஐயோ வண்டி சாயுதுங்க, வண்டி மேலே சாஞ்சிருக்கேன், ஜாக்கில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம பெரிய காரை எடுத்துக்கிட்டு மேடத்தோட ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் தான் பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு எப்போதும் போவோம். ஆனால் மேடம் இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இவங்களை சின்ன பொண்ணுங்களை 2 பேரையும் எடுத்து விட்டுட்டு பெரிய காரை எடுத்துக்கிட்டு 1:30 மணிக்கு பொண்ணோட பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிக்கிட்டு அப்புறம் அங்கேயே இருந்து தான் நேராக
மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்துட்டு மேடத்தை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். இப்படி இன்றைக்கி மேடம் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. சொதப்புமா என்னன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்ன பிளானை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி அந்த பிளான்னா திரும்பி உங்களை வந்து மத்தியான சாப்பாடில் வந்து ஸ்கூல் ட்ரிப் முடிச்சு கண்டினியூ பண்ணுவேன். திரும்பி இருங்க பிரேக் பேடை மாற்றிட்டு எவ்வளோ நமக்கு இங்கே எவ்வளோ நம்மளால் காசு குறைக்க முடியுதுன்ட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எடுத்துகிட்டு வரல, பாலிஷ் பண்ண பார்த்தீங்களா, இன்னும் முடியல. அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். டீ குடிக்கலான்னு பார்த்தேன். இங்கே ஒரு கடை இருக்குது, சரி நடந்து போகணுமேன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லா பழப்பழன்னு ஆகிட்டு போயிருங்க. பழப்பழன்னு 2 பக்கம் நல்லா ஜொலிக்குது. ஓகே, எப்படி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடுங்க. மணி வந்து இப்போ 9 ஆகிட்டு. இன்னும் எப்படி 9:30 மணி 9:45 வீட்டுக்கு போயிடலாம். வாங்க மாட்டணும். வந்து நம்ம மாற்றி முடிச்சாச்சு. அவங்க 8 தினார் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம 1 தினார் குறைச்சி 7 தினார் தான் கொடுத்தேன். மொத்தம் நமக்கு வந்து எவ்வளோ காசு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 3, அப்புறம் இதில் 1, அப்புறம் நம்ம ஓனர் வந்து 5 ரூபா சேர்த்து அனுப்பிவிட்டார். மொத்தம் 4, ஆமாம் மொத்தம் 4, 5, 4 தினார் மொத்தம் 5 ரூபா. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை, 30 தான் ரேஞ்சு போவோம். சுத்தமாக பெட்ரோலுங்கிறதுனால ஓனர்கிட்ட நம்ம பெட்ரோலுக்கு காசு இப்போ கேட்கணும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம காசில் 1 தினார் பெட்ரோல் போட போகிறேன். பாய் 1 தினார் ஜெயித் சார் 1 தினார் ஜெயித். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 தினாருக்கு நம்மளோட காசில் தான் போட போகிறேன். இது வந்து ஓனர்கிட்ட காசு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன். 3-4 தினார் இருக்குது. அப்படிங்கும்போது 1 தினாரில் போட்டுக்கிட்டால் தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. அதே கிடச்சதே போகுது நமக்கு. இதே நமக்கு வந்து எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெரிய கார் வந்து ஒரு இடம் பிரேக் பேட் மாற்றிருப்பான். அன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு பிரேக் பேட்லாம் வாங்கிட்டு கொட்டேஷனாக எல்லாம் போட்டு கையில் பிரேக் பேட் வாங்கினதுக்கப்புறம் அமௌண்ட் டிஸ்கவுண்ட்லாம் அமௌண்ட் தான் நமக்கு கொடுத்தாங்களே, அதை வந்து நம்ம ஓனர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டார். அப்போ தான் நான் காசு கொடுத்தேன். அதேமாரி கேரேஜெலாம் ரெடி பண்ணி அவங்ககிட்ட ஃபைனலாக எல்லாம் அடித்து பேசினதுக்கப்புறம் ஓனர்கிட்ட காசு கேட்டால் அனுப்பி விட்டார். இப்படி தான் அன்றைக்கி போணுச்சு. இன்றைக்கி வந்து என்ன ஆகிட்டுனா, நேற்று போய்ட்டு நம்ம வந்து கொட்டேஷன் மட்டும் தான் கேட்டு வந்தோம், அடித்து நம்ம எதுவுமே பேசலை. அப்போ இன்றைக்கி வாங்கும்போது டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால நமக்கு ஒரு 3 தினார் கம்மியாக வந்ததுனால நமக்கு வந்து சாதகமாகிட்டு அன்றைக்கி பெரிய வண்டி மாற்றினா ஒரு நாள் அதில் வந்து ஒத்தரோட காசு கிடையாது. பார்த்து பண்ண நடக்கிட்டு இப்போதைக்கு 1 தினார் பெட்ரோல் போட சொல்லியிருக்கேன். நம்ம காசில் தான் பெட்ரோல் போட வரேன். நல்லா வந்தேன் நானும். ஓகே திரிவேந்தர் வாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கடைக்கு போய்ட்டு குப்பூஸ் வாங்கிட்டு போயிட்டு குளிப்போங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களை ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டேன். மணி வந்து 2:20 ஆகுதுங்க. மேடம் சொன்ன மாதிரி தான் நீ ஸ்கூல் ட்ரிப் எடுத்தலான்னு கேட்டிங்கன்னா, இல்லை சொதப்பி போயிட்டு எல்லாமே. இன்றைக்கும் என்ன ஆச்சுன்னா, மேடம் என்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னது 1:30 மணிக்கு பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிக்கிட்டு டேக் ஆஃப்டர் மை ஸ்கூல் கம்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நான் அதை நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்னா சரி அவங்க ஸ்கூலுக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு பொண்ணை விட்டு ஃபோன் அடிக்க சொன்னால் வெளில வர சொல்லி, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாங்க. திரும்பி ஒரு வீட்டில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி மேடத்துக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டால், அப்புறம் நான் ஃபோன் அடிக்கும்போது வர சொன்னாங்க. அப்புறம் கடைக்கு போய்ட்டு ஒரு லட்டோஸ்ட்டு மட்டும் வாங்க சொன்னாங்க. இப்போ தான் லட்டோஸ் வாங்கி கொண்டாந்து கிச்சனில் வச்சுட்டு நமக்கு சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து ரூமில் வச்சுருக்கேன். திரும்பி மேடம் ஃபோன் அடிக்கும்போது நம்ம போனால் போதும், வாங்க என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு அப்படியே பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்புறம் சிக்கன் ஹனி கிரேவின்னு நினைக்கிறேங்க. இதுக்கு பேர் அதான், ஸ்வீட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி ஹனி மாரி. சிக்கன் ஹனி சாப்பிட்டு பார்ப்போங்க, நல்லா இருக்கும். இதில் அது வேறு என்னென்ன போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்ன மஷ்ரூமு போட்டிருக்காங்க, அப்புறம் கேரட்டு, அப்புறம் குடமிளகா. ஆமாங்க குடமிளகா இவ்வளோலாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அப்படியே இதை சாப்பிட்டுட்டு திரும்பி மேடத்தோட ஸ்கூலுக்கு அழைக்க போவோம் பார்த்தீங்களா. அப்போ அப்படியே பண்ணுறேன். மேடத்தோட ஸ்கூல் வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:46 ஆகுதுங்க. பாவம் மேடம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில. வாங்க மேடத்தை கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி. திரிவேந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 7:40 ஆகுது. நானும் பக்கத்து வீட்டு சேட்டான் அப்படியே வாக்கிங் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் வீட்டை விட்டு வெளில வரத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆகிட்டு. நான் மேடம் எல்லாம் வெளில நின்றதுனால 2 பொண்ணு என்னை பார்த்துட்டு, சின்ன பொண்ணு பார்த்துட்டு வெளில வராது, அம்மா இருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் வெளிலே போய் ஆகணுன்ட்டு அவங்க உள்ளே போக சொல்லிவிட்டு வெளில அப்புறம் வந்துட்டேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று வந்ததுங்க. அவருக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கும் சரி சொல்லுன்ட்டு தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, விசிட்டிங் விசாவில் வந்தால் பஹ்ரைனில் லைசன்ஸு போட முடியுமான்னு? கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு வந்து விசா அடித்து சிபிஆர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களால் போய்ட்டு லைசன்ஸை அப்ளை பண்ண முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பஹ்ரைனில் லைசன்ஸ் போகிறதுக்கு, லைட் லைசன்ஸ் போகிறதுக்கு எப்படி ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசா, அப்புறம் வந்து சிபிஆர், அப்புறம் உங்கள்கிட்ட காசு இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து யாரோட பர்மிஷன்னு தேவையே கிடையாது. நீங்களாக போய்ட்டு லைசன்ஸு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு போட்டுடலாம்.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, எவனோ ஒரு பெரிய ஆளு இருக்குங்க ரோட்டில் போகும்போது ஃபுல் டிராஃபிக் இப்போ இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கேஸை போட்டு விட்டான். தேவையான ஆளுக்கு மட்டும்தான் லைசன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேஸை போட்டு விட்டுட்டான். ஆனால் அந்த கேஸ் வந்து இன்னும் அமலுக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க. கொண்டுட்டு வந்தால் யாரையும் லைசன்ஸ் போட முடியாது. அது எந்த மாரி ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் அப்படி வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லைட் லைசன்ஸு போடணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் போட்டது வந்து கம்பெனிக்கே தெரியாமல் என்னோடய சிபிஆர் விசா இருந்தது, காசு இருந்தது, நானாக போய் யாரோட பர்மிஷன் இல்லாமல் கம்பெனிக்கு தெரியாமல் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படி இப்போ வரைக்கும் அப்படி தான் ரூல்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. சப்போஸ் அது வந்து அமலுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா அது ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் லைசன்ஸே போட முடியும். அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா புதுசாக வர ஆள் லைசன்ஸ் போடவே முடியாது, கஷ்டம் அது. ஆனால் அதை கொண்டுட்டு வர மாட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட இதை அப்படியே சொன்ன, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்டு இருந்தால் அப்படியே கேளுங்க. பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஒன்று இப்போ தான் மழை பெய்யுது. ஆனால் மப்பு கிடையாது, அங்கங்கே ஒன்று மப்பு இருக்கிறதுனால ஒரு மழை பெய்யுது. அரபி நம்ம ஓனர் வண்டி வந்து மழை பெய்தாச்சு இன்னைக்கு ஈசாட்டோம்ல தலை ஈசாட்டோ வந்து பார்க்குறீங்களா, மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்க்குறாரு ஒருத்தர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வண்டி வந்து வெளில தான் கிடக்கு. அதனால் என்ன நான் அழுக்கா அப்படின்னா நான் தொடக்க மாட்டேன், முன்னாடி கண்ணாடி மட்டும் தான் தொடச்சி விடுவேன். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு புது சாப்பாடு இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சவங்கள நாளைக்கு சந்திக்கிறாங்க.